ஹாய் ஆல், இன்றைக்கி 11th எக்கனாமியோவில் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற இந்தியன் எக்கனாமி லெசனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெமோக்ராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் இதில் வந்து டெமோக்ராஃபினா என்னன்னு பார்ப்போம். பாப்புலேஷன் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் நோன் அஸ் டெமோக்ராஃபி. பாப்புலேஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணுறது தான் டெமோக்ராஃபின்னு சொல்லுவாங்க. இதில் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் ஆஃப் பாப்புலேஷன், ரேட் ஆஃப் க்ரோத், birth and death rates, density of population, sex ratio, life expectancy at birth, literacy ratio. இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேட்டாஸ் எல்லாமே 2011 சென்சஸ் படி தான் அதில் கொடுத்துருப்பாங்க. கரண்ட்டாக உள்ளது பார்க்கல, அஃபிஷியலாக 2011 தான் இருக்குங்கிறதுனால நம்ம அதவே படிச்சுக்கலாம். கரண்ட்டாக உள்ளது பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சைஸ் ஆஃப் பாப்புலேஷன். இந்த 100 இயர்ஸில் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 100 இயர்ஸ் இந்தியாவுடைய பாப்புலேஷன் சைஸ் வந்து 4 மடங்காக இன்க்ரீஸ் ஆகியிருக்கான். இதில் வந்து இந்தியா வந்து ரேங்க்ஸை செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க. பட் கரண்ட்டாக வந்து இந்தியா வந்து பாப்புலேஷனில் ஃபர்ஸ்ட்டாக தான் இருக்குது. அதனுடைய பாப்புலேஷன் வந்து 146 crores ரீச் ஆகிடுச்சு. இதில் வந்து 121 2011 சென்சஸ் படி கொடுத்துருக்காங்க. கரண்ட்டாக அப்ராக்சிமேட்லி 146 crores இந்தியாவுடைய பாப்புலேஷன், which is 1.46 billion. India stands first in the world population. இதுதான் இப்போ உள்ள டேட்டா. நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்டு ஜாக்ரஃபிக்கல் ஏரியாவில், வேர்ல்டில் உள்ள ஜாக்ரஃபிக்கல் ஏரியாவில் இந்தியா வந்து ஆக்குப்பை பண்ணுற ஏரியா வந்து 2.4%. வேர்ல்டு இன்கமில் வந்து இந்தியா வந்து 1.2% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. லெஸ் தென் 1.2%, நாட் எக்ஸாக்ட்லி 1.2%, லெஸ் தென் 1.2% ஆஃப் வேர்ல்டு இன்கம் வந்து இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணுறது. பட் வேர்ல்டு பாப்புலேஷனில் வந்து இந்தியா அக்கமடேட் 17.5%. இந்தியா வேர்ல்டு பாப்புலேஷனில் 17.5% வந்து இந்தியாவுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு இது வந்து வேறு எப்படி எடுத்துக்கலான்னா, எவ்ரி 6th person in the world is an Indian. வேர்ல்டில் உள்ள பீப்புளில் 6 பேரில் ஒரு ஆள் கண்டிப்பாக இந்தியனாக தான் இருப்பாங்க. அப்படி தான் இப்போ இருக்குது பாப்புலேஷன். யூபி, மகாராஷ்டிரா இவங்க 2 பேரோட பாப்புலேஷனை கம்பைன் பண்ணி பார்த்தோன்னா, விச் இஸ் மோர் தேன் த பாப்புலேஷன் ஆஃப் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ வந்து வேர்ல்டுலேயே 3rd மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி யூஎஸ்ஏ. அவங்களுடைய பாப்புலேஷனை விட நம்ம கண்ட்ரியில் இருக்கிற யூபி அண்ட் மகாராஷ்டிரா வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாக, மோர் தேன் யூஎஸ் வந்து தேர்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு 5 years கொடுத்துருக்காங்க. அந்த 5 yearsக்கு வந்து நம்ம இந்த 5 yearsக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அந்த நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கணும். ஃபஸ்ட் என்னென்னா 1921, 1951, 1961, 2001 அண்ட் 2011. இந்த 5 இயர்க்கும் வந்து ஒவ்வொரு நேம் இருக்குது. இது எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்க்கலான்னா, 1911 to 21 வந்து 1911 21 வரைக்கும் அந்த பாப்புலேஷனுடைய க்ரோத் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. 0.56 0.03க்கு போச்சு. ஆனால் திருப்பி 1921 அப்புறம் இட் ஸ்டார்டட் டு இன்க்ரீஸ். ஸோ அந்த 1921 என்ன டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து 1951 பாப்புலேஷன் க்ரோத் ரேட் வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு. 1.33 1.25% வந்துருச்சு. ஸோ இந்த இயரை வந்து இயர் ஆஃப் ஸ்மால் டிவைடுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1961 வந்து பாப்புலேஷன் வந்து இவ்வளோ நாள் இந்த க்ரோத் ரேட் வந்து 1.33, 1.25, 1.9 இப்படி 1.96க்கு ரீச் ஆச்சு. இப்படி 1 பாயிண்ட்லேயே வந்துட்டு இருந்தது. 1961 1.96க்கு ரீச் ஆயிடுச்சு. தட் இஸ் 2%க்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த 1961 இயரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது தேர்டு. நெக்ஸ்ட்டு வந்து நேம் இல்லை, பட் என்ன ஒரு டேட்டானா, 2001 வந்து பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வந்து கிராஸ்ட் 1 billion, 100 crore தாண்டினது வந்து 2001 தான். பாப்புலேஷன் வந்து 2011 வந்து யூத் பாப்புலேஷனில் ஒரு க்ரோத் வந்திருந்ததை மெஷர் பண்ணாங்க. எப்படின்னா, நம்ம லாஸ்ட்டு டாப்பிக்லேயே பார்த்தோம். 2011 சென்சஸில் யூத் பாப்புலேஷன் வந்து 232 million இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு த
டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த 18 வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்ன்னு நம்ம லாஸ்ட் டாப்பிக்லேயே பார்த்தோம். அப்போது வந்து யூத் இந்தியா வந்து அதில் தான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் யூத் வந்து இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது வந்து அந்த 2011 சென்சஸ். ஸோ அந்த 2011 சென்சஸை வந்து அப்படி கண்டுபிடிச்சதுனால அந்த 2011 வந்து டெமோக்ராஃபிக் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயரை வந்து சொல்கிறாங்க. இது வந்து 5th. 1921 வந்து இயர் ஆஃப் கிரேட் டிவைட், 1951 வந்து இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட், 1961 வந்து இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், 2001 வந்து பாப்புலேஷன் 100 crores தாண்டுது. 2011 சென்சஸை வந்து சென்சஸில் தான் ஒரு டெமோக்ராஃபிக் டிரான்சிஷன் நடந்துச்சுன்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் இந்த சைஸ் ஆஃப் பாப்புலேஷனில் உள்ள கண்டென்ட். இது எல்லாமே நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட். க்ரூட் பர்த் ரேட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 1000 பீப்புள்லேயும் நம்பர் ஆஃப் பர்த்ஸ் எவ்வளோ இருக்குது அதுதான் க்ரூடு பர்த் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 1000 பீப்புள்லேயும் எவ்வளோ டெத்ஸ் இருக்குது அதுதான் க்ரூடு டெத் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் வந்து 2011 என்ன மெஷர் பண்ணியிருக்காங்கன்னா, பர்த் ரேட் வந்து 21.8, டெத் ரேட் வந்து 7.11 இப்படி தான் மெஷர் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2011 டேட்டா. இந்த 2011 எல்லாமே மெமரி பண்ணாலும் ஓகே தான். 2011 கண்டிப்பாக மெமரி பண்ணிக்கணும். பர்த் ரேட் வந்து 21.8, க்ரூட் டெத் ரேட் வந்து 7.11 இந்தியாவில். ஓகே, இப்போ வந்து இந்த பர்த் ரேட் டெத் ரேட் எங்கே ஹையாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குது இப்படிங்கிற டேட்டாலாம் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இதை நான் தனியாக வந்து நோட் பண்ணியிருக்கேன். பர்த் ரேட் வந்து லோவாக இருக்கிறது வந்து கேரளா விச் இஸ் 14.7, ஹையாக இருக்கிறது யூபி விச் இஸ் 29.5. டெத் ரேட் வந்து லோவாக இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் விச் இஸ் 6.3, ஹையாக இருக்கிறது ஒரிசா 9.2. அதே மாதிரி ஒரு டீகேடு 2001 to 11 இந்த டீகேடில் வந்து பாப்புலேஷன் க்ரோத் எப்படி இருந்துச்சு, எங்கே ஹையாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹையாக இருந்தது பீகார் இந்த டெக்கேடில் வந்து ஹையாக பாப்புலேஷன் வந்து க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆனது வந்து எங்கே அப்படின்னா பீகார். லோவாக இருந்தது வந்து கேரளா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பாப்புலேஷன் வந்து லோவாக இருந்தது எங்கன்னா கேரளான்னு சொல்கிறாங்க, அப்போ பர்த் ரேட் வந்து லோவாக இருந்தது கேரளா. இந்த மாதிரி இது ரெண்டையும் லிங்க் பண்ணி மெமரி பண்ணிக்கலாம். ஆனால் பர்த் ரேட் வந்து ஹையாக இருந்தது வந்து யூபி, ஆனால் அந்த டிகேடில் க்ரோத் ரேட் ஆஃப் பாப்புலேஷன் ஹையாக இருந்தது பீகார். இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். டெத் ரேட் வந்து லோ இன் வெஸ்ட் பெங்கால், கொஞ்சம் பேர் தான் இறந்துருக்காங்க, அதுதான் டெத் ரேட் லோன்னு சொல்லியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால். அண்ட் ஹையஸ்ட் டெத் ரேட் வந்து எங்கே நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னா அது ஒரிசா, அதுதான் லோயஸ்ட் டெத் ரேட். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்து ஒரு 4 ஸ்டேட்ஸில் வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா பிமாரு அப்படின்னு வச்சுக்கலாம், BIMARU. இது வந்து ஒரு க்ளூக்கு. இது என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னா, B denotes பீகார், MA denotes மத்திய பிரதேஷ், and R denotes ராஜஸ்தான், U denotes UP. பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ் இந்த 4 ஸ்டேட்ஸ் தான் இந்தியாவில் வந்து வெரி ஹை இன் பாப்புலேஷன் அப்படிங்கிறது 2011 சென்சஸ் படி. ஓகே, இப்போ வந்து நம்ம பர்த் ரேட் டெத் ரேட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவுக்கு ஆவரேஜாக எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு மேன்லேண்ட் ரேஷியோன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு லேண்ட் ஏரியா அதே மாதிரி தான் இருக்கும். அந்த லேண்ட் ஏரியாவில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது which causes the density of population to rise. லேண்ட் ஏரியா அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் பாப்புலேஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, 5 பேர் இருந்த இடத்துல 10 பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இதில் வந்து சொல்லியிருக்கிறது. அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறாங்க. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எப்படி அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை லேண்ட் ஏரியா ஆஃப் த ரீஜியன். எப்படி சொல்லலாம்னா ஒரு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அந்த பர்டிகுலர் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் இஸ் ஈக்குவல் டு population of that area out of that land area of the region. அந்த ஏரியா அந்த டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை ஏரியா ஆஃப் தட் ரீஜியன் அப்படிங்கிறத டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். இதுதான் இந்த ஃபார்முலா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து 2011 எவ்வளோ இருக்குது அப்படின்னா 382. இனிஷியலாக 1951 இருக்கும் போது 117 தான் இருந்திருக்கு. நம்ம ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 117% இருந்திருக்காங்க. 2011 சென்சஸ் படி ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 382% இருக்காங்க. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து லெஸ் தேன் 100 தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 100 பேருக்கு கீழே தான் இருந்திருக்காங்க பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1951 117 வந்திருக்காங்க. இப்போ 2011 வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 382% இருக்காங்க. இப்போ 2025 சேஞ்ச் ஆகியிருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து எங்கெல்லாம் ஹையஸ்ட் இந்தியா இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கேரளா, வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் இந்த 4 ஸ்டேட்ஸ்க்கு வந்து டென்சிட்டி வந்து இந்தியாவுடைய ஆவரேஜ் டென்சிட்டியை விட ஹையராக இருக்கும். ஓகே. மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் எது அப்படின்னா பீகார். அங்கே தான் பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஹை இன் பாப்புலேஷன். 4 ஸ்டேட்ஸில் பார்த்தோம். அந்த ஸ்டேட்ஸ்லேருந்து பீகார் ஒன்று. அதனால அந்த ஸ்டேட்டை வந்து மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்கன்னு கூட நீங்கள் லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கே பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 1102% இருக்காங்க. 1102% வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்காங்க. அதான் மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் இன் இந்தியா. அது வந்து ஃபர்ஸ்ட் பீகார். செகண்ட் எது இருக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். அங்கே வந்து 80% இருக்காங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. ரொம்ப லோவாக இருக்கிறது எது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். ஒன்லி 17% தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீகார், செகண்ட் வந்து வெஸ்ட் பெங்கால், லாஸ்ட் வந்து அருணாச்சல பிரதேஷ். பீகாரில் வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 1102%, வெஸ்ட் பெங்காலில் வந்து 880%, அருணாச்சல் பிரதேஷில் 17% இருக்காங்க. ஓகே, இதுதான் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து செக்ஸ் ரேஷியோ. 1000 மேல்ஸ்க்கு எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்க அதுதான் செக்ஸ் ரேஷியோ. ஓகே, 2011 வந்து 940 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. மேல் வந்து 1000 இருந்தாங்கன்னா ஃபீமேல் வந்து 940 இருக்காங்க. இது வந்து எப்போ அப்படின்னா 2011 சென்சஸ் படி. கேரளாவில் செக்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குது? 1084. கேரளாவில் 1000 மேல்ஸ்க்கு 1084 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. இது எங்கே அப்படின்னா கேரளா. ஹரியானா தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ. அங்கே வந்து 1000 மேல்ஸ்க்கு 877 ஃபீமேல் தான் இருக்காங்க. ஓகே, இது வந்து 2011. ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கே? கேரளா. ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ கேரளா, லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ ஹரியானா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். பிறக்கிறப்போ வாழ்நாள் எவ்வளோ அப்படின்னு ஒரு இது டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதுதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். அது யூஸ்வலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எப்போ லோவாக இருக்கும் அப்படின்னா டெத் ரேட் வந்து ஹையாக ஆகிட்டே இருக்கும் போது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி லோவாக இருக்கும். டெத் ரேட் வந்து லோவாகும் போது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஹை ஆகும். இதுதான் இதில் உள்ள கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் இது வந்து 2011 வந்து மேலுக்கு வந்து 62.6ன்னு வச்சாங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஃபீமேலுக்கு வந்து 64.2 வச்சாங்க. ஓவராலாக 63.5 வச்சுருக்காங்க. இது வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 1901 to 11. அப்போது அந்த காலத்தில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஜஸ்ட் 23 இயர்ஸ் தான் இருந்திருக்கு. இப்போ வந்து அது வந்து 63.5 இயர்ஸ் வந்திருக்கு, விச் இஸ் குட். ஓவராலாக 63.5. மேலுக்கு தனியாக பார்த்துக்கணும் 62.6, ஃபீமேலுக்கு தான் அதிகம் 64.2. ஓகே, ஆனால் இப்படி இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்தியாவில் வந்து ரொம்ப லோ தான். இது டெவலப்டு கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இது வந்து லோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிட்ரஸி ரேஷியோ. லிட்ரஸி ரேஷியோன்னா நம்பர் ஆஃப் லிட்ரேட்ஸ் ஒரு ஸ்டேட்டில் எவ்வளோ இருக்காங்க அதுதான்
லிட்ரஸி ரேஷியோ. இப்போ 1951 ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. 1951 மேலில் வந்து 1/4 மட்டும்தான் படிச்சிருந்தாங்க, ஃபீமேலில் வந்து 1/12 மட்டும்தான் படிச்சிருந்தாங்க. 4 மேலில் ஒரு மேல் தான் படிச்சிருந்தாங்க, 12 விமனில் ஒரு விமன் தான் படிச்சிருந்தாங்க. இது எப்போது? 1951. பட் ஆவரேஜாக ஒரு பீப்புள் ஆஃப் த கண்ட்ரியில் 1/6 நான் ஓவராலாக வந்து 1/6 6ல் ஒரு ஆள் வந்து படிச்சிருந்தாங்க. இது வந்து 1951 டேட்டா படி. ஆனால் இப்போ 2011 வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு லிட்ரஸி ரேஷியோ. 82% ஆஃப் மேல்ஸ், இந்த இதில் கூட நம்ம நோட் பண்ணிக்கலாம். 2011 மேலில் 82.1%, ஃபீமேலில் 74.04%. சாரி ஓவராலாக 74.04, மேலில் 82.1, ஃபீமேலில் 65.5. இதுதான் இப்போது லிட்ரஸி ரேஷியோ இருக்கிறது. ஆனால் இதுவும் மித்த டெவலப்டு கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ரேட் வந்து லோ தான். ஈவன் ஸ்ரீலங்காவை கம்பேர் பண்ணும்போது கூட இந்த லிட்ரஸி ரேட் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது இந்தியாவில். சரி, இப்போ இந்தியாவில் வந்து ஸ்டேட்ஸில் வந்து லிட்ரஸி ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஓவராலாக இந்தியாவில் இது பார்த்தோம். லிட்ரஸி ரேஷியோ வந்து 74.04% இருந்துச்சு, மேலில் 82.1, ஃபீமேலில் 65.5 இதுதான் இருந்துச்சு. இப்போ ஹையஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது கேரளா, ஹையஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ கேரளா. நெக்ஸ்ட்டு கேரளாவுக்கு அப்புறம் அது வந்து நோட் பண்ணிக்கணும், கேரளா ஹேஸ் த ஹையஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ. மிசோரம் வந்து செகண்டு, ஃபாலோடு பை கோவா, நெக்ஸ்ட்டு ஹிமாச்சல் பிரதேஷ், நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா, நெக்ஸ்ட்டு சிக்கிம். இந்த பர்சன்டேஜ்லாம் மெமரைஸ் பண்ணிக்கணும். அண்ட் லாஸ்ட் இல்லை 7th வருது தமிழ்நாடு. இது வந்து 2011 படி தமிழ்நாடு வந்து 7th லிட்ரஸி ரேஷியோவில் 80.1%. ரொம்ப லோயஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ எங்கே இருக்குன்னா பீகார். கேரளா வந்து ஹையஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ, பீகார் வந்து லிட்ரஸி ரேஷியோவில் ரொம்ப லோயஸ்ட். கேரளாவுடைய பர்சன்டேஜ் வந்து 94, பீகாருடைய பர்சன்டேஜ் வந்து 61.8%. தமிழ்நாடு வந்து லிட்ரஸி ரேஷியோவில் 7th இருக்குது, 80.1%. இது வந்து 2011 படி. ஓகே, இவ்வளோ தான் இந்த டெமோக்ராஃபிக் ட்ரெண்ட்ஸில் உள்ள நம்ம வந்து ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இது ஒவ்வொரு தடவை ஓவராலாக ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டெமோக்ராஃபினா என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், அதுதான் நம்ம டெமோக்ராஃபின்னு சொல்லுவோம். இந்த டெமோக்ராஃபியில் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைஸ் ஆஃப் பாப்புலேஷன், rate of growth, birth and death rates, density of population, sex ratio, life expectancy at birth, literacy ratio. ஓகே, இப்போ சைஸ் ஆஃப் பாப்புலேஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஓவர் ஹெட் பீரியட் ஆஃப் 100 இயர்ஸில் வந்து இந்தியாவுடைய பாப்புலேஷன் சைஸ் வந்து 4 மடங்காக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இந்தியா ரேங்க் செகண்டுன்னு அப்போ கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் இப்போ இந்தியாவுடைய பாப்புலேஷன், இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டு பாப்புலேஷன். பாப்புலேஷன் வந்து அப்போ 2011 சென்சஸ் படி 121.02 crores கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ராக்சிமேட்லி இந்தியாவுடைய பாப்புலேஷன் வந்து 146 crores இருக்குது. வேர்ல்டு ஜாக்ரஃபிக்கல் ஏரியாவில் வந்து இந்தியா எவ்வளோ ஏரியா வந்து ஆக்குப்பை பண்ணுது? 2.4%. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்டு இன்கமில் இந்தியா எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது? லெஸ் தேன் 1.2%. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பாப்புலேஷனில் இந்தியா எவ்வளோ அக்காமடேட் பண்ணுது? 17.5%. ஓகே, இப்போ வந்து இன்னொரு டேட்டா என்னது அப்படின்னா யூபி அண்ட் மகாராஷ்டிரா இந்த 2 ஸ்டேட்ஸோட பாப்புலேஷனை கம்பேர் பண்ணால் விச் இஸ் மோர் தேன் த பாப்புலேஷன் ஆஃப் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ தான் வேர்ல்டுலேயே 3rd மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. பட் அவங்களோட பாப்புலேஷனை விட யூபி அண்ட் மகாராஷ்டிரா பாப்புலேஷன் சேர்த்து கம்பைன் பண்ணி பார்த்தா அதிகமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டில் வந்து ஒரு 5 இயர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நான் கொஸ்டினாக கேட்க நீங்கள் ரெக்கலெக்ட் பண்ணிக்கோங்க. 1921 year 1921 is known as year of Great Divide. 1951 is known as year of Small Divide. 1961 is known as year of population explosion. And 2001 அது பாப்புலேஷன் 100 crore cross பண்ணது 2001.
2011 சென்சஸில் தான் அதை வந்து ஒரு டெமோக்ராஃபிக் டிரான்சிஷன் நடந்துச்சுன்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதுதான் இந்த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் வச்சு நம்ம படிக்கிற பாயிண்ட்ஸ்லாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து என்னதுன்னா, அந்த ஜாகிரபிக்கல் ஏரியா, இன்கம் எவ்வளவு, பாப்புலேஷன் வேர்ல்டில் எவ்வளோ அக்கமடேட் பண்ணுது. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். வேர்ல்டில் இருக்கிற ஒவ்வொரு 6%லையும் ஒரு பர்சன் இந்தியனாக இருப்பாங்க. எவ்ரி 6th person in the world is an Indian. அடுத்து வந்து எந்த 2 ஸ்டேட், யூபி அண்ட் மகாராஷ்டிரா, அமெரிக்காவோட பாப்புலேஷன் கம்பைன் பண்ணால் கூட இருக்குது. அந்த 2 ஸ்டேட்ஸை கம்பைன் பண்ணி பாப்புலேஷன் பார்த்தோம்னா யூஎஸ்ஏவோட கூட இருக்குது. அடுத்து வந்து ஒரு 5 இயர்ஸ் பார்த்துருக்கோம். 1921, 51, 61, 2001, 2011. இதுக்கெல்லாம் என்னென்ன நேம். இதுதான் இந்த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் உள்ள டேட்டா, மெமரைஸ் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து பர்த் ரேட், டெத் ரேட். பர்த் ரேட்டுங்கிறது, க்ரூடு பர்த் ரேட்டுங்கிறது வந்து 1000, ஒவ்வொரு 1000 பர்சன்ஸ்லேயும் எவ்வளோ பர்த் இருக்குது, ஒவ்வொரு 1000 பர்சன்ஸ்லேயும் எவ்வளோ டெத் இருக்குங்கிறது டெத் ரேட். 2011 வந்து க்ரூடு பர்த் ரேட் வந்து 21.8, க்ரூட் டெத் ரேட் வந்து 7.11. இந்தியாவில் 21.8, 7.11. பர்த் ரேட் 21.8, டெத் ரேட் 7.11. நல்ல ரிப்பீட்டடாக சொல்லி மெமரைஸ் தான் பண்ணி ஆகணும், நோ அதர் வே. இப்போ லோயஸ்ட் பர்த் ரேட், ஃபஸ்ட்டு பர்த் ரேட் எங்கே லோன் பார்ப்போம். லோயஸ்ட் பர்த் ரேட் வந்து கேரளா, அது வந்து 14.7. அதே இதை லிங்க் பண்ணி அந்த டிக்கேடில் பாப்புலேஷன் க்ரோத் வந்து எங்கே அதிகமாச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லோயஸ்ட் வந்து கேரளா தான். ஓகே, பர்த் ரேட்டும் லோவாக இருந்திருக்கு, அந்த டெக்கேடில் வந்து பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டும் லோவாக இருந்தது, கேரளா தான். எந்த டெக்கேட்? 2001 to 11. ஹையஸ்ட் பர்த் ரேட் வந்து யூபி 29.5. அதுமாதிரி டெத் ரேட் வந்து லோவாக இருந்தது வெஸ்ட் பெங்கால், கொஞ்சம் கம்மியாக தான் இறந்துருக்காங்க, அது வந்து வெஸ்ட் பெங்கால் 6.3. ஹையஸ்ட் டெத் ரேட் எங்கே நிறைய பேர் இறந்துருக்காங்க, ஒரிசா. வெஸ்ட் பெங்கால் லோ, ஒரிசா ஹை. பர்த் ரேட் லோ இன் கேரளா, ஹை இன் யூபி. டெத் ரேட் லோ இன் வெஸ்ட் பெங்கால், ஹை இன் ஒரிசா. அடுத்து ஒரு 2001 to 11 இந்த டெக்கேடில் பாப்புலேஷன் எங்கே ஹையாக க்ரோத் ரேட் ஹையாக வந்திருக்கு அப்படின்னா பீகார், லோ இன் கேரளா. ஏன் பீகார் அப்படிங்கிறத லிங்க் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம். எஸ், இதில் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் சொல்லும் போது. இல்லை மிஸ் பண்ணல, கரெக்ட் தான். இந்தியாவில் ஒரு 4 ஸ்டேட்ஸில் வந்து எந்த வந்து ஹை இன் பாப்புலேஷன் நம்ம பார்த்தோம், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்டு யூபி. இதில் வந்து ஹை இன் பாப்புலேஷன் பார்த்தோமா. ஸோ அந்த டிக்கேடில் பாப்புலேஷன் க்ரோத் ரேட் எதுக்கு ஹையாக இருக்கும் அப்படின்னா பீகார். அதையும் அந்த பாயிண்ட்டையும் லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து கீழவே இருக்குது அந்த பாயிண்ட்டு. ஓகே, இப்போ எல்லா பாயிண்ட்டும் இதில் பார்த்தாச்சு, பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட்டில். இப்போ இது இன்னொரு தடவை இதை ரெக்கலெக்ட் பண்ணலாம். பர்த் ரேட் எங்கே ஹையாக இருக்குது, பர்த் ரேட்டோட கவுண்ட் சொல்லுங்கள், 21.8. டெத் ரேட்டோடைய கவுண்ட் 7.11. பர்த் ரேட்டில் வந்து எங்கே ஹையாக இருக்குது, பர்த் ரேட் வந்து லோவாக இருக்கிறது வந்து கேரளா. அதே இதில் அந்த பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டில் வந்து அந்த டெக்கேடில் வந்து பாப்புலேஷன் க்ரோத் ரேட் லோவாக இருக்கிறதும் கேரளா. அப்புறம் பர்த் ரேட் வந்து ஹையாக இருக்கிறது யூபி. டெத் ரேட் லோவாக இருக்கிறது வெஸ்ட் பெங்கால். டெத் ரேட்டு ஹையாக இருக்கிறது ஒரிசா. அந்த டெக்கேடில் வந்து பாப்புலேஷன் ஹையாக இருக்கிறது வந்து பீகார். பாப்புலேஷன் ஹைனாலே அது பீகார் தான், க்ரோத் ரேட் ஹைனாலே அது பீகார் தான். ஏன்னா 4 ஸ்டேட்ஸில் பாப்புலேஷன் வந்து ஹையாக இருக்குது. பீமாரூல், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் யூபி. அடுத்து இது வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு, கேரளாவில் தான் லோயஸ்ட் இது. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணிக்கணும். பர்த் ரேட் வந்து கேரளாவில் 14.7, யூபியில் 29.5, டெத் ரேட் வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து 6.3, ஒரிசாவில் 9.2. ஹியர் 21.8 அண்ட் 7.11. ஓகே, இது இப்போ நல்லா மெமரைஸ் பண்ணி ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ரிப்பீட்டடாக சொல்கிறதுனால நல்லா மெமரைஸ் ஆகும், அதுக்காக தான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனை ரிவைஸ் பண்ணணும்ல, ஆல்ரெடி பார்த்துட்டோம். டென்சிட்டிங்கிறதே வந்து ஒரு பெர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஆவரேஜாக எவ்வளோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க, அதுதான் டென்சிட்டி. இது வந்து யூஸ்வலி மேன் லேண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் இப்போ வந்து டோட்டல் லேண்ட் ஏரியா அதே மாதிரி தான் இருக்குது, ரிமைன்ஸ் அ சேம். பட் பாப்புலேஷனில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா விச் காசஸ் த டென்சிட்டி டு இன்க்ரீஸ். ஓகே, ஸோ அந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, டோட்டல் பாப்புலேஷன் பை லேண்ட் ஏரியா ஆஃப் த ரீஜியன். இதுதான் இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனுக்கு ஃபார்முலா. இப்போ ஓகே, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 100.
அதாவது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 100% தான் இருந்திருக்காங்க. லெஸ் தென் 100 தான், நாட் எக்ஸாக்ட்லி 100, லெஸ் தென் 100 தான் இருந்திருக்காங்க. 1951 சென்சஸ் எடுத்தப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்போ 117 வந்திருக்காங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. கரண்ட்லி இன் 2011 டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் 382% வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுடைய ஆவரேஜ் டென்சிட்டியை விட ஹையராக எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கெலாம் பாப்புலேஷன் டென்சிட்டி ஹையாக இருக்குன்னா கேரளா, வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ். இது ஒரு பாயிண்ட், இந்த ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, இது ஒரு பாயிண்ட். கேரளா வந்து ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது. ஓகே, இப்போ மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் எது அப்படின்னா பீகார். ஆப்வியஸாக தெரியும், ஏன்னா நம்ம அதுதான் ஹை இன் பாப்புலேஷன் நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம். அதனால் பீகார் தான் மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட். அது எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 1102. நெக்ஸ்ட் வந்து அதை ஃபாலோட் பை வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் வந்து 880. ரொம்ப லோ இன் டென்சிட்டி அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் 17% தான் இருக்காங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. ஓகே, இப்போ வந்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ரிவைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து செக்ஸ் ரேஷியோ. 1000 மேல்ஸ்க்கு எவ்வளோ ஃபீமேல் இருக்காங்க, அதுதான் செக்ஸ் ரேஷியோ. ஓகே, இப்போ 2011 வந்து 1000 மேல்ஸ்க்கு 940 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. இதுதான் இந்தியாவோடைய செக்ஸ் ரேஷியோவாக இருக்குது. இது ஸ்டேட் வைஸாக நம்ம பார்த்தோன்னா ஹையஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ எந்த ஸ்டேட்டுக்கு இருக்குது அப்படின்னா கேரளா. லோயஸ்ட் பர்த் ரேட்டும் கேரளா தான். கேரளாவுக்கு நிறைய வருது. லோயஸ்ட் பர்த் ரேட்டும் கேரளா தான். லோயஸ்ட் க்ரோத் ரேட் ஆஃப் பாப்புலேஷன் இந்த டெக்கேட் 2001 to 11 கேரளா தான். ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோவும் கேரளா தான். அடுத்து ஹையஸ்ட் லிட்ரஸி ரேஷியோவும் கேரளா தான் வரப்போகுது. ஓகே, ஹையஸ்ட் அங்கே வந்து 1084 ஃபீமேல்ஸ் இருக்காங்க 1000 மேல்ஸ்க்கு. லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கே அப்படின்னா ஹரியானா. அங்கே எவ்வளோ கவுண்ட் இருக்காங்க, 877 ஃபீமேல் இருக்காங்க 1000 மேல்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். பிறக்கும்போது இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லைஃப் தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்கிறோம். இது வந்து யூஸ்வலாக இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா டெத் ரேட் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஹையாக இருக்கும். டெத் ரேட் வந்து ஹையாக இருக்கும்போது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி லோவாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். 2011 வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி மேலுக்கு 62.6, ஃபீமேலுக்கு 64.2, ஓவராலாக 63.5. 2019 to 11 வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ஜஸ்ட் 23 இயர்ஸ் தான் இருந்திருக்கு. பட் இன் 2011 இட் ரீச்டு டு 63.5% லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. பர்சன்டேஜ் இல்லை, இன் இயர்ஸ். மேலுக்கு வந்து 62.6, ஃபீமேலுக்கு தான் அதிகம் 64.2. ஓகே, ஆனால் ஹவவர் மித்த டெவலப்டு கண்ட்ரிஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து இந்தியாவுக்கு வந்து லோவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லிட்ரஸி ரேஷியோ. லிட்ரஸி ரேஷியோவில் 1950 நம்பர் ஆஃப் லிட்ரேட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்குறது தான். டோட்டல் பாப்புலேஷனில் நம்பர் ஆஃப் லிட்ரேட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு மெஷர் பண்ணுறது தான் லிட்ரஸி ரேஷியோ. 1951 வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 4 மேல்ஸில் ஒரு மேல் வந்து லிட்ரேட்டாக இருப்பாங்க. 12 ஃபீமேலில் ஒரு ஃபீமேல் வந்து லிட்ரேட்டாக இருப்பாங்க. கண்ட்ரிலன்னு பார்த்தோம்னா 6ல் ஒரு ஆள், 6ல் 1/6 ஆஃப் அ பாப்புலேஷன் வந்து லிட்ரேட்டாக இருப்பாங்க. இதுதான் 1951 டேட்டா. பட் இப்போ வந்து 2011 வந்து லிட்ரேட் பர்சன்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்னா 74.04. மேலில் வந்து 82.1, ஃபீமேலில் வந்து 65.5. இதுதான் லிட்ரஸி ரேஷியோவாக இருக்குது. மேலுக்கு தான் அதிகம் லிட்ரஸி ரேஷியோ 82.1, ஃபீமேலுக்கு வந்து 65.5, ஓவராலாக 74.04%. இந்த லிட்ரஸி ரேஷியோலையும் எது ஹையாக இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேரளா தான் லிட்ரஸி ரேஷியோ இருக்கிறதுலே ஹை, ஜஸ்ட் 94% இருக்காங்க கேரளா. திருப்பியும் நான் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கேரளா தான் லோயஸ்ட் பர்த் ரேட் அண்டு ஒரு டிகேடில் வந்து லோயஸ்ட் க்ரோத் ரேட் ஆஃப் பாப்புலேஷன் வந்து கேரளா தான். செக்ஸ் ரேஷியோவில் ஹையும் கேரளா தான். இப்போ லிட்ரஸி ரேஷியோவில் ஹையும் கேரளா தான். ஓகே, லோயஸ்ட் இன் லிட்ரஸி ரேஷியோ வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னா பீகார், விச் இஸ் 61.8% வராங்க. கேரளா 94%, பீகார் வந்து 61.8%. தமிழ்நாடு வந்து 7th இருக்குது, 80.1% இருக்குது லிட்ரஸி ரேஷியோ. அதர் ஸ்டேட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. கேரளாவுக்கு அப்புறம் மிசோரம் வருது, கோவா வருது, ஹிமாச்சல் பிரதேஷ், மகாராஷ்டிரா, சிக்கிம். இது எல்லாருடைய பர்சன்டேஜும் ரீட் பண்ணிக்கலாம், மெமரைஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் டெமோக்ராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா நம்ம பார்த்தாச்சு.
இதில் நிறைய டேட்டா இருக்கிறதுனால நல்லா மெமரைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரிசோர்ஸஸ் பற்றி வருது. தேங்க்யூ.